ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 16 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் நம்ம ஹீரோவை திட்டி விட்டுருவாங்க இல்லையா, அதான் கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் பேசினதை பாதி கேட்டுட்டு மீதி கேட்காம அந்த கோவத்தில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால திட்டி விட நம்ம ஹீரோவும் ரொம்பவே கவலையாக ரூமுக்கு போகிறான். ஸோ அடுத்தது பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயின் கசின் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ட்ரிப் எப்படி போச்சு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. கசின் வந்து ஆமா பாட்டி, நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னுடைய மனசில் உள்ள எல்லா ஃபீலிங்ஸையும் நான் சொல்லிட்டேன், அதனால நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா கசின் ஹீரோயின் கிட்ட அவன் கிஸ் பண்ணி நான் உன்னுடைய ஃப்ரெண்டு கிடையாது உன்னுடைய லவ்வர்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அதை தான் இப்போ சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கசினை மறைச்சு பார்க்க அதை கேட்ட பாட்டியும் அப்போ உன்னுடைய லவ்வர் நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டே என்ன, அந்த பொண்ணு யாரு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இப்போ அந்த பொண்ணு யாருன்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் சீக்கிரமாக நான் சொல்லுவேன் அப்படின்னதும் சரி உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சமக்கோவமாக கசினை பார்த்து மறைச்சிட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு பாட்டியும் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டதும் அதுவா பாட்டி, எனக்கு அந்த பர்த்டே பார்ட்டி வந்து சுத்தமாக பிடிக்கல, அங்கே தேவையில்லாத நிறைய விஷயம் நடந்து போச்சு, அதை பார்க்க எனக்கு டென்ஷன் தான் ஆச்சுன்ற மாதிரி சொல்ல. ஸோ அதை கேட்ட கசின் அப்படியா, உனக்கு யாரோ பண்ண விஷயம் பிடிக்கல போல, அதனால தான் நீ இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நக்கலாக சொல்ல. அதை கேட்ட நம்ம ஹீரோ சம கோவத்தில் உன்னை தான் நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுமே நீ என்னை திமிரா கடுப்பேத்திரியான்ற மாதிரி மறைச்சு பார்க்குறான். அதை சிஸ்டரும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவே ஏதோ ஒரு சண்டை இருக்குது போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறான். உடனே பாட்டி வந்து சரி ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் தப்பாக தெரியுது, நீங்கள் இப்படியெல்லாம் தனியாக போய் பார்ட்டி பண்ணக்கூடாது, இது இந்த பேலஸ் ரூல்ஸ் படி தப்பு, ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு தானே நான் உங்களை அனுப்பணும், ஆனாலுமே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் இருக்கிறீங்களே, நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே தப்பாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் நல்லா அந்த நாட்டை ஒற்றுமையாக ஆட்சி பண்ணணும், அதுதான் என்னுடைய ஆசையே, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுமே ஸோ இந்த ரெண்டு பேரும் பாட்டிக்காக சரின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோயினும் கேட்டு அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் கிட்ட பேசாமல் இருக்கிறது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே நம்ம ஹீரோ அவகிட்ட வந்து நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் கசின் கூட எல்லாம் சேராதன்னு, ஆனால் நீ ஏன் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேற அப்படின்னு கேட்டதும் உடனே ஹீரோயின் கோவமா அவனும் நம்மளுடைய ஃபேமிலி தானே, அப்போ அவன்கிட்ட நான் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோக்கு வந்து சமக்கம் வந்துடுது, நீ என்ன லூஸா, அவன் நம்ம ஃபேமிலி தான், ஆனால் அவன் உன்கிட்ட தப்பாக பழகிறான், அது உனக்கு தெரியுதா இல்லையா, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் தானே, நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் புரிஞ்சுக்கோ, ஆனால் நீ என்னுடைய பேச்சை கூட கேட்க மாட்டேற அப்படின்னு திட்டினதும் நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, அவன் நம்மளுடைய ஃபேமிலி தனிமையாக வர கவலையாக இருக்கிறான், ஸோ நம்ம தானே அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட நம்ம ஹீரோ என்னால் அவனுக்குலாம் சப்போர்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே அப்போ நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ஒரு வாட்டி கூட ஹீரோ கேட்ட கேள்விக்கு ஃபேஸை பார்த்து பதில் சொல்லலை. ஏன்னா ஹீரோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் பேசணும்னு நினச்சி இன்னுமே கோவமாக இருக்கிறாங்க போல. ஆனால் ஹீரோக்கு ஹீரோயின் கூட பேசாமல் இருக்க முடியல, இப்போவும் ஃபேஸை பார்த்து பேசாமல் திரும்பி நின்று பேசிட்டு போகிறாளே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகமாக வச்சிருந்தா அந்த ஃபோட்டோ லெட்டர்ஸ் கிஃப்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இதுக்கு மேலே இது நம்மகிட்ட இருக்க வேண்டாம், ஸ்கூலுக்கு போய் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்துகிட்டு போக அதை ஹீரோயின் கசினை பார்த்துட்டு இவன் கையில் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு எங்கே போகிறான் அப்படின்னு பின்னாடியே பார்க்க போகிறாங்க. இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் பேலட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். அப்போ தெரியாமல் கீழே விழுந்துட. அதை பார்த்து ஹீரோ ஒரு ஃப்ரெண்டாக போய் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு என்னாச்சு வலிக்குதா அப்படின்னு கேட்டதுமே டான்ஸ் ஆடும்போது இதெல்லாம் நடக்க தான் செய்யும், சரியாயிடும் அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய காலில் வலி இருக்குதான்னு காலை டச் பண்ணி கேட்குறான். இதை நம்ம ஹீரோயினும் பார்த்துட்றா. ஸோ பார்த்ததுமே ஃபீல் பண்ணுறா. கூடவே கசினும் பார்த்துட்றான், இவனுக்கு இதுதானே வேணும். ஸோ மனசுக்குள்ளேயே இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இனிமேல் ஹீரோயின் எனக்கு தான்டா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிரிக்க. ஆனால் பாவம் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ரொம்பவே கவலையாக போகிறாங்க. இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டும் எனக்கு சரியாயிடும், நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்டதுமே உன்னுடைய ஞாபகமாக வச்சிருந்த திங்ஸை கொடுத்துட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னு பாக்ஸை கொடுக்க. நான் பார்ட்டியில் உன்னை பற்றி எல்லாமே தெரியிற மாதிரி உன்னுடைய ஒய்ஃப் முன்னாடி பேசியிருக்க கூடாது, அது நான் பண்ண தப்பு, அதனால உன்னுடைய ஒய்ஃப் ரொம்பவே ஃபீல் பண்ணுவா, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீ உன்னுடைய ஒய்ஃப் கிட்ட போய் உன்னுடைய லவ்வை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு, அப்போ தான் உன்னுடைய லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்ல. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கசின் கிட்ட நான் என்னுடைய ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் அவர் என் மேலே எந்த ஒரு ஃபீலிங் இல்லாமல் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுகிறாங்க, ஏன் என்ன இப்படி என்னுடைய ஹஸ்பண்ட் ஏமாத்துறாங்க அப்படின்னு கவலையாக புலம்ப. உடனே இவனும் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன்ல அவனை நம்பாதன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ தான் கேட்கல, அவனை இனிமேல் லவ் பண்ணிட்டு இருக்கிற, ஆனால் அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், அவனை பிரிஞ்சு வந்துரு அப்படின்னு அவன் மைண்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோயினோ நான் இப்போ இருக்கிற நிலைமையில என்ன டிசிஷன் எடுக்குன்னு எனக்கு தெரியல, அதனால நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக போயிட்டாங்க. ஸோ இதை பார்த்த கசினோ இவளை எப்படியாவது ஹீரோ கிட்டேருந்து பிரித்து மேரேஜ் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் இனிமே இவா ஹீரோவை தான் நம்பிட்டு இருக்கிறாளே, இவளை எப்படி மாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் பாவம் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து கசின் கிட்ட புலம்பிட்டு இருக்கிறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி ஹீரோயின் கிட்ட போய் லவ் சொல்லலான்னு ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயினை தேடி ரூமுக்கு போகிறான். அப்போ சரவண்ட் வந்து ஹீரோ கிட்ட இளவரசியை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு வேலையாக நான் ஹீரோயின் கிட்ட பேசணும் அதான் வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே போகிறான். அந்த சரவண்ட்டும் பார்த்துட்டு இளவரசர் வெக்கப்பட்டுட்டு போகிறாரா அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி பேலஸில் ஒரு சீக்ரெட் ரூமில் இருந்தான் இல்லையா. ஸோ அந்த ரூமுக்கு வந்து ஹீரோவை ரொம்பவே நம்பணும், அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு அவனே நினச்சி ரொம்பவே கவலையாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. ஆனால் இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த ஸ்டோர் ரூமில் தான் இருப்பாளோ அப்படின்னு அங்கே போய் பார்க்குறான். ஆனால் அங்கேன்னு பார்த்துட்டு இவகிட்ட என்னுடைய லவ்
லவ்வை சொல்லலான்னு ஆசையாக தேடினா நான் அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு கவலையா அந்த பேலஸை சுற்றி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒரு டைரி இருக்கிறத பார்த்துட்டு என்ன டைரி இது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஹீரோடைய அப்பா கசினோடைய அம்மா 2 பேரும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ, லவ் லெட்டர் அப்படின்னு 2மே இருக்கும். இதை பார்த்த நம்ம ஹீரோ மிரண்டு போகிறான். உடனே அந்த லவ் லெட்டரை படித்து பார்த்துட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ணதை யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிருக்காங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அடுத்த நாள் ஸ்கூலில் கிராஜுவேஷன் செரிமோனிக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது கூட ஹீரோயின் கசின், ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபியூச்சர் பிளானை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னுடைய ஃபியூச்சர் பிளான் நீ அம்மாவாகி உன்னுடைய மகன் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருப்பா தானே அப்படின்னு கிண்டல் பண்ண. அதை கேட்ட கசினுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இங்கே நம்ம ஹீரோயினும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நெக்ஸ்ட் படிக்க தான் போகிறேன்னு சொல்ல அதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸும் உன்னுடைய பேலஸ்லாம் அதெல்லாம் விட மாட்டாங்களே அப்படின்னதும் இவளும் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுறா. உடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரி நாங்கள் எதுவும் பேசலை, நீ சிரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சிரிக்க வைக்கிறாங்க. அடுத்தது ஸ்கூல் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலான்னு கிளம்புறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோயினும் நானும் வரேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே கார்ட்ஸ் வந்து நம்ம பேலஸ் போகலான்னு சொல்ல அது கேட்ட ஃப்ரெண்ட்ஸும் நீ பேலஸ்க்கு போ, நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் கார்ட்ஸ் கிட்ட 10 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன், நீங்கள் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவளுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் கார்ட்ஸ் வந்து ஹீரோ கிட்ட போய் ஹீரோயின் பேலஸ்க்கு வராமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ரெஸ்டாரண்ட் போயிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண அதனால நம்ம ஹீரோயின் இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து ஹீரோயின் பின்னாடி அமைதியாக உட்காந்து இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். ஆனால் ஹீரோ வந்ததை கவனிக்காத ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நிறைய சாப்பிட்றாங்க. இதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி நிறைய சாப்பிட்றா அப்படின்னு கேட்டதுமே என்னுடைய நிலமெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு அந்த பேலஸில் உள்ள சாப்பாடே பிடிக்காது, நான் ஆசைப்பட்டு சாப்பாடு கேட்டால் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னுடைய வீட்டில் இருக்கும்போது எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் என்னுடைய அப்பா அம்மா ரெடி பண்ணி தருவாங்க தெரியுமா, நான் நிறைய சாப்பிடுவேன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் பேலஸில் நான் எவ்வளோ சாப்பிட்றேன்னு எல்லாருமே நோட் பண்ணுறாங்க, அப்படி பண்ணால் நான் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும் சொல்லு அப்படின்னு புலம்ப. அது கேட்ட ஃப்ரெண்ட்ஸும் நீ பாவம் தான்ப்பா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஊட்டியெல்லாம் விட்டுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோயின் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நிம்மதியாக பின்னாடி சாயிரா. அப்போ தான் அந்த கண்ணாடி பொண்ணு ஹீரோ பார்த்துட்டு இவரை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறா. ஆனால் அவளுடைய கண்ணாடியை ஹீரோயின் போட்டுட்டு இருக்கிறதுனால உடனே அந்த கண்ணாடி வாங்கி போட்டு பார்க்குறா. ஸோ அது ஹீரோ தான் தெரிஞ்சு போச்சு. உடனே ரொம்ப சைலண்டாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹீரோ காமிச்சு அங்கேருந்து அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஓடி போய்ட்றாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் நீங்கள் ஏன் இப்படி பயந்து ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்க ஆனால் யாருமே எதுவுமே சொல்லாமல் ஹீரோ பார்த்துட்டு போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் பின்னாடி அப்படி யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா சாக்காகிட்டா. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நீ நல்லா சாப்பிட்ட போல அப்படின்னு கேட்டதுமே ஆமாம் உனக்கு வேணுமா அப்படின்னு சாப்பாடு எடுத்து விட்ட போகிறாங்க. எனக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் வேண்டான்ற மாதிரி சொல்ல. ஸோ அதை கேட்ட ஹீரோயினும் ரொம்ப கவலையா எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதே மாதிரி உனக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கல, நம்ம 2 பேருக்கும் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலையாக சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பிடிச்சதை நீ சாப்பிட்டு எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அந்த டைமில் பார்த்து கார்ட்ஸும் வந்துட்டாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறது மீடியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லா மீடியாவும் ரெஸ்டாரண்ட் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னதும் நம்மளை நிம்மதியாக விட மாட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே டென்ஷனா வா போகலான்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட்றான். நான் வரமாட்டேன்ற மாதிரி அவ சொல்ல உடனே ஹீரோ நம்ம 2 பேரும் இப்போ இங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும், என் கையை பிடி அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு பேலஸ்க்கு போக விருப்பமே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பேலஸ் வந்து ஜெயில் மாதிரி இருக்குது. ஆனாலும் ஹீரோக்காக போகலான்னு கையை பிடிக்க உடனே ஹீரோயினை ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் ஹீரோயின் கிட்ட கொஸ்டின்லாம் கேட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இருந்தாலுமே யார்கிட்டையும் எதுவுமே பேசாமல் நம்ம ஹீரோயினை சேஃபாக காரில் கூட்டிகிட்டு போகிறான். நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அவள் வீட்டுக்கு போகிற வழியே பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோ இவ அவளுடைய ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ணுறா போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ உன்னுடைய வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டதுமே இவ வந்து எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் அமைதியாக இருக்கேன். அதை பார்த்த ஹீரோ கார் டிரைவர்கிட்ட ஹீரோயினுடைய வீட்டுக்கு வண்டி விடுங்க அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே ஹீரோயினை அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாசல் விட்டுட்டு நீ இன்னைக்கு நைட்டு மட்டும் உன்னோட வீட்டில் இருந்துட்டு வா சரியா அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அளவு கடந்த சந்தோஷம். ஆனால் வெளியில் காட்டாம நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு கூப்பிட்ட நான் உன்னோட வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டில் என்ன மட்டும் தான் நல்லா கவனிப்பாங்க, அதனால நீ மட்டும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு சந்தோஷமா இருந்துட்டு வா சரியா அப்படின்னதும் ஸோ ஹீரோயினுக்கு இன்னுமே சந்தோஷமா எடுது சரின்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஆனால் ஹீரோக்கு ஹீரோயினை பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் ரொம்பவே கவலையாக பேலஸ்க்கு போகிறான். இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்துட்டு அவளுடைய ஃபேமிலி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் ஹீரோயின் வந்திருக்காங்க, அவளுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்து ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பியாக ஃபாஸ்ட்டாக எல்லா டிஷ்ஷையும் சாப்பிட்றாங்க. இவளுக்கு பேலஸில் இதே மாதிரி சாப்பாடு கிடைக்காது போல, அதனால தான் இப்படி சாப்பிட்றா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக சாப்பிடுமா அப்படின்னு சொல்ல அடுத்தது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு படுத்துட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயினும் அவ கூட படுத்து தூங்குறா. அப்போ ஹீரோ வந்து நீ உன்னுடைய ரூமில் போய் தூங்குமா அப்படின்னதும் இல்லைப்பா நான் இன்னைக்கு நைட்டு உங்க கூட தான் தூங்குவேன் அப்படின்னு அவளுடைய அம்மாவையும் ஹக் பண்ணி தூங்குறா. உடனே அம்மாவும் ஹீரோயினுக்கு பேலஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல, அதனால தான் இப்படி வந்து இங்கே இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ இப்போவே உன்னுடைய பேலஸ்க்கு போ அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் ஷாக்காகி அம்மா நான் பேலஸில் பெர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னதும் இல்லைம்மா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமேல் அதுதான் உன்னுடைய வீடு, இப்படிலாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஸோ அதை கேட்ட அப்பா வந்து இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னதும் உடனே அம்மாவும் இங்கே பாருமா நீ இந்த நாட்டு இளவரசி, அதனால நீ பேலஸ் ரூல்ஸ் படி தான் நடந்துக்கணும், இப்படியெல்லாம் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணி டாக்ஸி பிடிச்சி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அவளுடைய பேரண்ட்ஸை விட்டு போக மனசே இல்லை. ஆனால் அவளுடைய அம்மா சொன்னதுனால ரொம்பவே கவலையாக போகிறாங்க. அதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் தம்பிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே
கவலையாக இருக்காங்க. ஆனாலும் ஹீரோயின் பேலஸில் போய் அவளுடைய ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக வாழணும் தான் அனுப்பி வச்சிருப்பாங்க இல்லையா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பேலஸ்க்கு போகிறாங்க. அங்கே சர்வன் ஹீரோயின் கிட்ட உங்களை குயின் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயினும் ஷாக்காகி, ஐயோ என்னுடைய அம்மா அப்பாவை பார்க்க போனது என்னுடைய மாமியாருக்கு வேற தெரிஞ்சு போச்சு போல, அதனால தான் பார்க்க சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பயந்து பயந்து குயினை போய் பார்க்க போகிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா உனக்கு அறிவே இல்லையா, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம எங்கேயும் போகக்கூடாதுன்னு, ஆனால் நீ உன்னுடைய பேரண்ட்ஸை பார்த்துட்டு டாக்ஸியில் வேற வந்திருக்கிற, நீ இந்த நாட்டு இளவரசி, நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு பயங்கரமாக திட்ட. அதை கேட்ட சரவண் ராணி கிட்ட, இளவரசி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு தான் பேரண்ட்ஸை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் தான் ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னதும், ஆனால் ராணி பார்த்தீங்கன்னா இனிமே கோவமா, நீ இனிமேல் பெர்மிஷன் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு திட்ட. ஸோ நம்ம ஹீரோயின் பயந்து போய் மன்னிச்சிருங்க இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியில இருந்து கேட்டுட்டு ஹீரோயினை பார்க்குறான். அதை பார்த்து ஹீரோயின், அட பாவி, எங்கள் வீட்டுக்கு போனால் அங்கேருந்து என்ன இங்கே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க, இங்கே வந்தால் உன்னுடைய அம்மா நீ ஏன் வீட்டுக்கு போனேன்னு திட்டுறாங்க, ஸோ இதில் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் வெளியிலேருந்து கேட்டுட்டு வர இருக்கல அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு ஹீரோ மறைச்சு பார்த்துட்டு போகிறா. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ அம்மா கிட்ட போய் அவளுக்கு அவளுடைய பேரண்ட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதனால தான் நான் அவளை கூட்டிகிட்டு போனேன், ஆனால் நீங்கள் ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு கோவமாக கேட்க உடனே அம்மாவும், நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது, அவள் இப்போ இந்த நாட்டு இளவரசி, இப்படியெல்லாம் அவள் பேரண்ட்ஸை பார்க்க வெளியில் போகக்கூடாது, இது மீடியாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, இந்த மாதிரி வீட்டில் சண்டை போட்டுட்டு தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு பேசுவாங்க, ஸோ அதனால அவள் என்ன கஷ்டப்பட்டாலும் இங்கே இருந்து தான் ஆகணும், ஏன்னா அவள் இந்த நாட்டு இளவரசியாக மாறிட்டான், அதனால என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவளை எங்கேயும் நீ கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு திட்ட. ஸோ அதை கேட்ட நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நான் தான் உன்னை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உன்னோட வீட்டில் இருன்னு சொல்லிட்டு வந்தேன்ல, ஆனால் நீ ஏன் இப்படி டாக்ஸி பிடிச்சி இங்கே இந்த பேலஸ்க்கு வந்த, அதுக்கு தான் அம்மா வந்து இப்படி கோவமாக திட்டுறாங்க, நீ பேலஸ்க்கு வரணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான்ல அப்படின்னதும், அதை கேட்ட ஹீரோயினும், இப்போவும் நீ என்னை வந்து ஹேட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறீங்க, என்னுடைய வீட்டுக்கு போனால் அதுதான் உன்னுடைய வீடுன்னு நைட்டோட நைட்டாக போக சொல்லிட்டாங்க, இங்கே வந்தால் உங்களுடைய அம்மா நீ இப்படி பெர்மிஷன் இல்லாமல் ஏன் போகிறேன்னு திட்டுறாங்க, இப்போ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் பேசாமல் நீங்களும் என்னை ஹேட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க, அப்போ எப்படி தான் இந்த பேலஸில் என்னால் இருக்க முடியும், நீயாவது என்கிட்ட வந்து நீ எதையும் நினச்சி கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்றியான்னு பார்த்தா, ஆனால் ஒரு வாட்டி கூட நீ எனக்கு சப்போர்ட்டாக பேசாமல் இந்த நாட்டு இளவரசி இப்படி தான் இருக்கணும், அதனால நீ பேலஸ் ரூல்ஸ் படி நடந்துக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்க, இந்த பேலஸ்லேயே ஒருத்த மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான், அதனால தான் நான் இன்னுமே இந்த பேலஸில் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு கவலையாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதை கேட்ட ஹீரோக்கு சமக்கம் வந்துடுது. ஹீரோயினுடைய கையை பிடிச்சி, நீ கசினை தானே சொல்கிற, எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவனே நம்ம லைஃப்குள்ளே நீ இன்வால்வ் பண்ணுற அப்படின்னு கேட்டதுமே, எனக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, நான் வெளியில் போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு போயிட்டாங்க. ஸோ கோமா எங்கே போகிறேன்னு கேட்குறேன். ஆனால் ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் போக, என்ன இவா இவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் இவ எப்போ பார்த்தாலுமே இந்த கசினை தான் பெருமையாக சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு இவனுக்கு இப்போ ரொம்பவே கஷ்டமாயிடுது. அடுத்தது நம்ம ஹீரோயின் ரொம்பவே கவலையாக, நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்னு அழுதுகிட்டு அவளுடைய கார் எடுத்து தனியாக பேலஸை விட்டு வெளியில் போகிறான். அப்போ கசின் வந்து பேலஸ்க்கு வந்து காரில் வந்துட்டு இருக்கிறான். அவன் ஹீரோயினை பார்த்துட்டு, இவன் அந்த டைமில் எங்கே போகிறா அப்படின்னு அவளை ஃபாலோ பண்ணிட்டு போக, நம்ம ஹீரோயினை பார்த்தா தனியாக ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு ரொம்பவே கவலையாக ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். ஸோ இதை பார்த்து கசின் ஹீரோயின் கிட்ட போய், என்னாச்சு உன்னுடைய ஹஸ்பண்டை நினச்சா ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுமே, இவளும் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, இதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், அவனை நம்பாத, அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு பேலஸை விட்டு வெளியில் வந்துரு, ஆனால் நீ இன்னுமே அவனை தான் நம்பிட்டு இருக்கிற, அதனால தான் நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுற, ஆனால் அவன் உன்னை நினச்சி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு ஹீரோவை பற்றி தப்பாக ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோயினுடைய கண்ணத்தை தடவ, உடனே ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்காம காரை விட்டு இறங்கிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் கசினை ஃப்ரெண்டாக தான் இனிமேல் பார்க்குறா, அது மட்டும் இல்லாமல் இப்போ வர ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டும் இருக்கிறா, அதனால ரொம்பவே கவலையாக ஹீரோவை எந்த முடிவும் எடுக்க முடியாமல் ரிலாக்ஸாக நடந்துட்டு இருக்க. அவள் பின்னாடியே கசினோ நாய்க்குட்டி மாதிரி போயிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயினுடைய காரை காணோம். இவங்க ரெண்டு பேரும் சாக்காகி பேலஸ் வந்து ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு போக, ஹீரோயினும் நல்ல வேலை கசின் கார் இருந்ததுனால நான் பேலஸ்க்கு திரும்ப வந்துட்டேன் அப்படின்னதும், அதை கேட்ட நம்ம ஹீரோவும், உனக்கு அறிவே இல்லையா, இப்படி தான் நைட் வந்து டேட்டிங்க்கு என் பிரதர் கூட போயிருக்க, இது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சா இளவரசி அவங்க ஹஸ்பண்டோடைய பிரதர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்கன்னு தப்பா பேசுறாங்க, ஆனா உனக்கு தான் எந்த ஒரு கவலையும் இல்லாம உன்னோட இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு திட்டிட்டு போக, இவன் ஏன் இப்போ லூசு மாதிரி பேசிட்டு போறான்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சமக்கவும் வருது. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு, பயங்கர தீயா போகுதுல்ல. ஸோ இனிமே ஒரு 3-4 பார்ட் தான் வரும். அதுல என்னென்ன பிரச்சனை என்னென்ன காதெல்லாம் வரப்போகுதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்த்துடலாம். சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.